அதான் நான் உன்னை ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டால, ஒரு ஃப்ரெண்டும் பக்கத்துல படுத்து தூங்கலாம். புரியுதா? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, நான் கீழே படுத்துக்கிறேன். மாறா, இந்த ஜென்மத்துல நீதான் என் புருஷன். உன்னை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். உன் மேல யாருமே காட்டாத அன்லிமிட்டட் லவ் நான் காமிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆனா ஒரு கண்டிஷன், அத நான் வெளிப்படையா செய்ய மாட்டேன். எப்பவுமே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ங்கிறது பொய்யில ஆரம்பிக்க கூடாதுல்ல. என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு என்கிட்ட உண்மையை சொல்லணும்னு தோணும்ல, அப்போ உன்கிட்ட என்னோட லவ் சொல்றேன். அது வரைக்கும் நீ வெயிட்டிங் ஹால்ல வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். फुल सीरियल वीडियो को देखने के लिए सिंपल से गाइस आप लोग चैनल को सब्सक्राइब कर दीजिए और वीडियो को भी फटाफट से लाइक कर दीजिए ताकि बिना किसी दिक्कत के वीडियो का मज़ा उठा सको। நான் உன்னதான் லவ் பண்றேன். ஆனாலும் நீ பெஞ்சிங் தான். இவன் நமக்கு கிடைப்பாளா இல்ல கிடைக்க மாட்டாளாங்கிற ஒரு பதட்டத்திலே சுத்து. இது லவ்வா இல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பான்னு கொஞ்ச நாள் சுத்து. அந்த குழப்பத்தோடயே இரு. குட் மார்னிங்மா. தொடச்சுக்கோ. இங்க போடாத. குடு. மாறா, பெட் காஃபி. பெட் காஃபி பெட்ல இருக்கும்போது தானே குடிக்கணும். மாறா, பல்லு விளக்காம குடிக்கிறது ரொம்ப தப்பாமா. அதனால தான் நீ பிரஷ் பண்ணதுக்கு அப்புறம் தரேன். குடி. ஆமா, உங்ககிட்ட இதெல்லாம் நான் கேட்கவே இல்லையே. கேட்கலனாலும் நான் செய்வேன். குடி. ஆமா, ஏன் இதெல்லாம் செய்யற? இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீ செஞ்சது இல்லையே. நான் எப்பவுமே இப்படிதான் இருக்கேன். நீ தான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்து எல்லாத்தையுமே மறந்துட்டேன். எதுங்க? ஜெயிலுக்கு போனதுல மறந்துட்டேனா? நான் என்ன 40 வருஷம் முன்னாடி ஜெயில இருந்தேன்? 2 நாள் தாண்டி இருந்தேன். சரி சரி, பேசிட்டே இருக்காத. சீக்கிரம் கிளம்ப, நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு கிளம்பணும். எங்க? போகும்போது எங்க போறோம்ல கேட்க கூடாதுடா. முக்கியமான இடம், அவ்வளவுதான். கிளம்பு. நீ அங்க வைக்காத, இங்க கொடு. சரி, நான் கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ வந்துரு. ஏய், நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன், நீ என்ன பதில் சொல்ற? 10 நிமிஷம் தான் டைம். டக்குனு போய் குளிச்சுட்டு ரெடி ஆகி கீழே வந்துரு. அப்படி. அப்புறம் வரும்போது இந்த சட்டையை போட்டுட்டு வந்து. சீக்கிரம் வா. ஏய், கொஞ்சம் ரொம்ப வெறுப்பேத்துறாளே. இதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் பண்ண மாட்டா. இது என்ன புதுவிதமா ட்ரை பண்ணிட்டு இருக்கா? இருடி, குட்டி வரேன். நம்ம சட்டை தானா? நான் எந்த சட்டையை போட்டுட்டு வர சொன்னேன்? எதுக்கு இந்த சட்டையை போட்டுட்டு வந்த? எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. வா, ஏறு. நான் வரல. நான் சொன்ன சட்டையை நீ போடல. நான் வர மாட்டேன். போ. எங்கேயும் சீக்கிரமா போகணும்னு சொன்னே, ஏறு. நான் வரல. போ, நான் போறேன். ஏய், இரு. ஏடி
இப்படி என்ன படுத்திட்டு இருக்க? என்ன வேணும் உனக்கு இப்போ? நான் சொன்ன फुल सीरियल वीडियो को देखने के लिए सिंपल से गाइस आप लोग चैनल को सब्सक्राइब कर दीजिए और वीडियो को भी फटाफट से लाइक कर दीजिए ताकि बिना किसी दिक्कत के वीडियो का मज़ा उठा सको। சட்டையை போட்டு வா. சரி, போட்டு வந்து எங்க போறோம்னு சொல்லுவியா? சொல்றேன் போ. பேச்ச மாத்த கூடாது. பாரு. போதுமா? சரி பண்ணிடு. எங்க போறேன்னு சொல்றேன்னு சொன்னேன். போகும்போதே சொல்றேன்னு தானே சொன்னேன். ஏய், மாத்தி மாத்தி பேசாத. எங்க அந்த டிவோர்ஸ் வாங்க கூட்டு போனே அங்க போறோமா? இல்ல வேற எங்க கூட்டு போற? நீ பண்ணிடு. நீ பாட்டுக்கு ரோட்டை பார்த்து ஓட்டு. நான் வழி சொல்றேன், அப்படியே போலாம். ஏன் துரைக்கு கொஞ்ச நேரம் கூட பொறுத்துட்டு இருக்க மாட்டாரா? ஏய் பெண்ண நானமா உன்னை மலவுச்சிக்கு கூட்டிட்டு போயிட்டு வாராய் பிளாக் அண்ட் ஒயிட் படத்துல வர மாதிரி தலையோட போற மாதிரி சொல்ற. என்ன உனக்கு கொண்டு வேணாடா? நீ செஞ்சாலும் செய்யுது. அது இல்ல, அப்பெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொன்னேன். மாண்டேடு. வரும் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்கு. உன் ஆட்டிடியூட் தான் வித்தியாசமா இருக்கு. அதெல்லாம் நான் என்னன்னு கேக்குறேனா? முதல்ல ரோட்டுக்கு வண்டி ஓட்டு. இது வெறும் ஆக்டிங் தான். ஒருவேளை நம்மள யாரும் பிரிஞ்சிருக்கோம்னு நினைச்சிருக்கூடாதுல்ல, அதுக்காக தான். நீ எதுவும் ஃபீல் பண்ணிக்காத. போலாம். என்னடி எங்க அம்மா சமாதி கூட்டு வந்திருக்க? ஆமா, இத சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேன்ல. இதுக்கு என்னமோ லெஃப்ட்ல திரும்ப ரைட்ல திரும்ப 4 தடவை சுத்தி கூட்டு வந்திருக்க. பேசாம வரியா? இங்க பாரு, பின்னாடி பைக்ல உட்கார்ந்துட்டு வரும்போது பேசிட்டே வந்தேன்ல, அது எல்லாத்தையும் நான் கேட்டேன்ல. இப்ப நீ கேளு. நான் உன்கிட்ட பேசுறதுக்காக இங்க வரல. நான் என் மாமியார் கிட்ட பேசணும், அதுக்கு தான் வந்திருக்கேன். வரியா? மாமியார்? அதான் என்ன டைவர்ஸ் பண்ண போறியா? அப்புறம் என்ன மாமியாரு? அது வரைக்கும் நீ என் புருஷன் தானே. அவங்க என் மாமியார் தானே. என்னைய குழப்பறக்குனே கடவுள் பெத்துட்டு போனாங்கல்ல. அத்தை, நான் உங்ககிட்ட உங்க பையனை வெளியே கொண்டு வருவேன்னு சத்தியம் பண்ணிருந்தேன். நான் சொன்ன மாதிரியே மாறனை வெளியில கொண்டு வந்துட்டேன். இனி இந்த கேஸால அவனுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. நான் இருக்கேன், மல்லியம்மா இருக்காங்க. நாங்க அவனை பார்த்துப்போம்மா. கொடுத்த வாக்க காப்பாத்திட்டு உங்களை வந்து பார்க்கணும்னு நினைச்சேன். அதான் நிம்மதியா இருக்கு. நீ எனக்கு என்ன? இல்ல, கேஸ் வாதாடுறதுக்கு முன்னாடி எங்க அம்மா வந்து பாத்துட்டு போனியா? ஆமா, फुल सीरियल वीडियो को देखने के लिए सिंपल से गाइस आप लोग चैनल को सब्सक्राइब कर दीजिए और वीडियो को भी फटाफट से लाइक कर दीजिए ताकि बिना किसी दिक्कत के वीडियो का मज़ा उठा सको। அவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் நான் இந்த கேஸே கையில எடுத்தேன்.
எப்பவுமே என் கூட இருக்கணும்னு நினைச்சேன். நேரம் பாதியிலே விட்டு போயிட்டேன். இப்ப அவ என் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறேன். என்ன நடக்க போகுதுன்னு தான் தெரியல. நீதான் உன் மருமக மனசை மாத்தணும். பார்த்துக்கோ. என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல, என்கிட்ட ஏதோ சொல்ல வந்துட்டு யோசிச்சு அப்படியே சொல்லாம இருக்கிற மாதிரி இருக்கு. இல்ல, நானே இன்னைக்கு இங்க அம்மா பார்க்க வரணும்னு நினைச்சேன். ஓ, நீ கூட்டு வந்து. அவ்வளவுதானா? அவ்வளவுதான். ஓ, வேற எதுவும் இல்லையா? இல்லையே. சரி, அப்ப கிளம்பலாமா? பாத்தீங்களா அத்தை? உங்க புள்ளைக்காக நான் இவ்வளவு பண்ணிருக்கேன். இப்ப கூட அவன் எதுவுமே சொல்ல மாட்டேன்னு பிடிவாதமா இருக்கான். அப்புறம் நான் எப்படி அல்லவா சொல்லுவேன்? என்னைக்கு உங்க புள்ள உண்மையை சொல்றானோ அப்பதான் நானே என்னோட லவ் சொல்லுவேன். நீங்களாவது உங்க புள்ளையோட புத்தியை கொஞ்சம் மாத்தி விடுங்க அத்தை. தவிர இப்ப எதுவும் சொன்னியா? நான் எதுவும் சொல்லியே. கடைக்கு போ. இந்த மெட்டீரியல் 40, அப்புறம் இது ஷிஃபான் மெட்டீரியல் 80ங்க. அப்படியா? ஆமா. வணக்கம் தம்பி. என்னாச்சு? மாறன் தம்பி இன்னும் வரலீங்களா? மாறன் உள்ள இருப்பான். சொல்லுங்கண்ணே. ஒண்ணு இல்ல, அவர் வரட்டும், நான் பேசிக்கிறேன். ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? அப்படி இல்ல தம்பி, அது மாறன். फुल सीरियल वीडियो को देखने के लिए सिंपल से गाइस आप लोग चैनल को सब्सक्राइब कर दीजिए और वीडियो को भी फटाफट से लाइक कर दीजिए ताकि बिना किसी दिक्कत के वीडियो का मज़ा उठा सको। உங்களுக்கு தான் தெரியும், நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். கண்மணி, என்ன எதுவுமே சொல்லாம போற? என்னங்க சொல்றது? இங்க நடக்கிறது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு ஒரு சாட்சி மாதிரி இருக்கீங்க. அந்த மாதிரி தான் நானும் இருக்க முடியும். நான் என்ன இப்ப அவங்க கிட்ட போய் சண்டையா போட முடியும்? நானே ஒவ்வொரு முறையும் உங்க தம்பி கிட்ட போய் நிக்கிற நிலைமையில தான் இருக்கேன். இனி எல்லாம் அவர் கையில தான் இருக்கு. வழக்கம் போல எல்லாத்தையும் மொத்தமா விட்டு கொடுத்துட்டு நம்ம ஓரமா ஒதுங்கிட்டு கை கட்டி வேடிக்கை மட்டும் பார்க்கணும். கண்மணி, சீரியஸா தான் சொல்றேன். கடையில வேலை செய்யற ஸ்டாஃப் அவரு உங்ககிட்ட ஒவ்வொரு விஷயத்த சொல்ல மாட்டேங்கிறாங்க. உங்க தம்பி கிட்ட தான் சொல்ல வேண்டாம். இதுக்கு மேல உங்களுக்கு என்ன மரியாதை இருக்கு? டேய், என்னடா வர வர வேலைக்கு ஒழுங்கா வரமாட்டேன்றியா? லீவ் போடுறியா? டீ குடிக்க போனா 1 மணி நேரம் ஆக்கிட்டு இருக்கியா? என்ன? அதானே வேலையை சரியா செய்ய மாட்டியா? உன் மேல நிறைய கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்கு. ஒழுங்கா நடந்துக்கோ, இல்லன்னா நாங்க மாமா கிட்ட சொல்லி கொடுத்துருவோம். டேய், அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஒழுங்கா வேலையை பாரு. ஏதாவது பிரச்சனைனா சொல்லு. வேலையை பாரு. பாரு வேலையை பாரு. ஏய், என்னடா இந்த ராக் இன்னும் எம்டியா இருக்கு? வந்ததெல்லாம் ஃபில் பண்ணலையா? அதானே கோவிந்த், நம்ம சரக்குலாம் புதுசா வந்திருக்குல, அதெல்லாம் எடுத்து ஃபில் பண்ணு. சரிங்க. மாறா, இதெல்லாம் கவனிக்க மாட்டியா? பாட்டிங்க. சீக்கிரம் எடுத்து வை. பண்ணு சீக்கிரம் பண்ணு. என்னக்கா, பாப்பாக்கு என்ன ட்ரெஸ் எடுக்குதுன்னு தெரியல. ஆமாப்பா. அழகா இருக்கு. அந்த பிங்க் சரி ட்ரெஸ். பார்க்கலாம். இந்த ட்ரெஸ் எடுங்க. நல்லா.
ஹாய், எப்படி இருக்கீங்க? இங்க தாங்கக்கா. அட, இது பாப்பாக்கு நல்லா இருக்குல்ல? பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கா? இது எடுத்து சரிமா. தேங்க்ஸ் அக்கா. பில்லிங்ல கொடுத்தா ஓகே. அங்க வாங்கிக்கோ. அக்காக்கு பை சொல்லிடு. பை. மாரா, எப்படி இவ்ளோ பெர்ஃபெக்ட்டா செலக்ட் பண்ற? உன்னால மட்டும் எப்படி இதெல்லாம் முடியுது? இதுக்கு என்னாச்சு? அம்மா, மடிச்சு வை. சரிங்க. வாமா, மத்த இதெல்லாம் ஓகே மடிச்சு வச்சிரு. இதெல்லாம் கிளியரன்ஸ் போக வேண்டியது முன்னாடி வைங்க. ஒழுங்கா வேலையை பாரு. அடிக்கிறது அடிக்கிட்டு இருக்க அண்ணி வேலை ஒழுங்கா பாரு. சரி புதுசா சேர்ந்த பொண்ணுங்களாம் கரெக்ட் டைம் பண்ணிட்டாங்களா? என்ன வந்துட்டாங்கடா? வேலை ஸ்டாக்ல வந்துச்சா? இத கூட எவனும் ஒழுங்கா பண்ண மாட்டான். ஏய், நான் பண்றேன் இரு. நீ என்ன தவிர ஒரு பூமி கூட தொடக்கூடாது. நல்லா இருக்கா? கஸ்டமரே இல்ல, எனக்கு யார் அதை வச்சுட்டு போயிருக்காங்க? எதுக்கு நான் எங்க போனாலும் ஆளை புடிச்சிட்டு பின்னாடி வந்துட்டு இருக்கேன்? फुल सीरियल वीडियो को देखने के लिए सिंपल से गाइस आप लोग चैनल को सब्सक्राइब कर दीजिए और वीडियो को भी फटाफट से लाइक कर दीजिए ताकि बिना किसी दिक्कत के वीडियो का मजा उठा सको। நான் உனக்கு பின்னாடி வரல. நான் போற இடத்துக்குள்ள நீ ஏன் முன்னாடி போய்கிட்டு இருக்க? கவு பிடிச்சிட்டு ஆமா, நான் செய்யணும்னு நினைச்சதெல்லாம் நீ செஞ்சுக்கிட்டு இருக்க மாரா. நான் என்னெல்லாம் பேசணும்னு நினைச்சனோ அது எல்லாத்தையும் நீ பேசிட்டு இருக்க. அதனாலதான் நான் உன் கூட இருக்கிற மாதிரி இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல. இங்க பாரு, இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்காத. கடையில எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. பாக்கட்டும். உனக்கு என்ன பிரச்சனை? இப்ப நான் வேலை செய்ய போறேனா? நீ எப்படி இந்த கடையோட வளர்ச்சிக்கு உழைக்கிறியோ அதே மாதிரி தான் நானும் உழைக்கிறேன். சரி, நைட் எல்லாரும் போனதுக்கு அப்புறம் இங்கே இருந்து 24 மணி நேரமும் ஓல வீட்டு பக்கம் வந்தாரு. ஆளு பண்ணையும் வாங்க முடியும். வீரமும் லவ் வந்துருச்சு. தீபா, வாங்க நம்ம டீ கடைக்கு போயிட்டு வரலாம். என்ன இப்படி பாக்குறீங்க? யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. வாங்க போலாம். போலாங்க. போலாம். டேய், மறக்காம எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி வை. சரிண்ணா. வணக்கமாரா. வணக்கண்ணா, சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, நம்ம தெரிஞ்ச ஃபேமிலி மொத்தமா ஜவுளி எடுக்க வந்திருக்காங்க. எங்க? அது அங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க. அவங்களா? சொல்லுங்க. அவங்க கொஞ்சம் கஷ்டப்படுற குடும்பம், அதான் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பார்த்து பண்ணி கொடுக்கணும். அதுக்கு என்னண்ணா? அதெல்லாம் discount தர முடியாது தம்பி. இது கடையா சத்திரம். இனிமே இந்த மாதிரி யாரும் கேட்கிற வேலை வச்சுக்காதீங்க. ராகவா, இங்க பாரு, நீ இதுல எதுவும் தலையிடாத. அப்பா உனக்கு வேலை ஒதுக்கி கொடுத்துருக்காருல, அதை மட்டும் நீ பார்த்தா போதும். இதை நான் பாத்துக்கிறேன், சரியா? In the quiet of the soul, the light does shine. In every breath, His presence divine. Through every tear, through every smile, walk His path, stretches mile by mile. With folded hands and eyes closed tight, I call Your name in the darkest night. Oh Lord, Your grace is what I seek. In Bhakti's love, I am truly meek. Bhakti ki shakti hai jeevan ka saar. Prem se pooja banegi nahi apaar. से पुकारो वो सुनेगा जरूर. भक्ति में छुपी है सबका भक्ति. No gold, no silver, no grand display, just pure devotion lights the way. In every flower, in every tree, Your love is there, it sets me free. I lay my worries at Your feet. With every beat my heart repeats, oh Lord, You are my guiding star. In Your bhakti we are never far. Bhakti ki shakti hai jeevan ka saar. Prem se pooja banegi nahi apaar. दिल से पुकारो वो सुनेगा जरूर. भक्ति में छुपी है सबका भक्ति. Let the world chase
after glory and gold, but puppies' warmth can never grow old. In the silence, in the storm, your love is my only norm. Puppi की धारा है प्रेम का गीत, इस राह पे मिलती है खुशी का प्रीत. Oh Lord, with puppy, my soul will rise. In your love, I find paradise. No gold, no silver, no grand display, just pure devotion lights the way. In every flower, in every tree, your love is there, it sets me free. भक्ति की शक्ति है जीवन का सार, है जीवन का सार. प्रेम से पूजा बनेगी नई अपार, बनेगी नई अपार. दिल से पुकारो वो सुनेगा जरूर. Your love is love, भक्ति में छुपी है सबका भरपूर. Let the world chase after glory and gold, but Pucky's warmth can never grow old. In the silence, in the storm, your love is my only norm. तो हमारे आज कोचिंग तो मनी भाई कुछ. अरे यार बोल देना थोड़ा. वीडियो बना रहा है, फोटो की क्या वीडियो बन रही है अभी. तो अंकित भाई भाग गए अपन तो दूर. देखो अंकित भाग के जा रहा है हमसे दूर. तो उसने राजश्री गारा की है. अब मैं सारे अब बोलूंगा. अब बोल ना. हाँ तो भाई हम गए थे शॉपिंग करने. अच्छा क्या शॉपिंग कर ली. हम गए थे वो रुमाल लेने गए थे एक. कौन सा. वही रायना वाला. वो रहना वाला रुमाल है. रहना नई कंपनी आई है. जरूर करना दोस्तों. बिल्कुल मुलायम, बिल्कुल फील आएगा आपको. ये है वो रुमाल. रायना रुमाल जो रहना रुमाल है ये. और क्या मिला वहाँ पे. इसमें गर्मी बहुत है दोस्तों. हमने ये ली अगरबत्ती हमारे कमरे के लिए. इसमें खुशबू आती रहती है. उसके बाद हमने ये ली एक जाती है पानी पी हम इससे, क्योंकि हमारे मल्टी में पानी खराब आता है. कचरा आता है इसलिए. हाँ अंकित कल आ रहे हो. कुछ तो कह दो. तो भाई अभी शर्मा रहे हैं नए इस भाई कोचिंग में आए थे. नहीं आना चाहते ब्लॉग में क्यों नहीं आना चाहते हैं. तो भाई का ब्लॉग कहीं और पहुंच गया तो वो ब्लॉग हो जाएंगे. उनके पैसे भी लोग हो जाएंगे. और कुछ नहीं. चलो दोस्तों आगे मिलते हैं. अभी 1 मिनट. हमने कोचिंग कर ली है. अब हम जा रहे हैं रूम पे. अंकित भाई आगे आगे जा रहे हैं. हमारी कोचिंग है. अब हम कोचिंग जाकर भाई और आयुष अभी अंदर गए कोचिंग में. और अंकित खड़ा है. हम उनका वेट कर रहे हैं यहाँ पे खड़े होके. ये है बावरकुआ और ये कोचिंग का सेंटर है. और अंकित तो मुस्कुराता रहता है 24 घंटा. उसे कोई मतलब ही नहीं है क्या चल रहा है क्या नहीं चल रहा है. भाई वो दोनों अंदर गए हैं. उसके बाद वो बाहर आएंगे तो फिर हम रूम पे जाएंगे और क्या करेंगे. उसके बाद खाएंगे पिएंगे और सोएंगे. सही दिख रहा हूँ ना अंकित भाई. मैं कैसे दिख रहा हूँ. एकदम जगह संगीत तो टपक गोरा चिट्टा दिख रहा है. और अभी हमारे दोनों भाई अंदर गए हुए हैं. ये ट्रैफिक ये एकदम मस्त नजारा. रात में से लगता है यहाँ पे कि कोई अच्छी प्लेस है घूमने के लिए. और फिर अब हम जाने वाले हैं रूम पे. रूम के बाद फिर हम खाना बनाएंगे. खाना बनाने के बाद फिर हम लोग सोएंगे और घूमने जाएंगे. फिर ठीक है गाइस. और ये बसें मसे यहाँ से आई बस भी मिलती है. स्टेशन जाना है या फिर और कहीं घूमने वूमने जाना है. आगे दो हमारे दोनों भाई आ चुके हैं. अब वो अंदर मतलब बाहर से आ रहे हैं. तो अभी आ रहे हैं. वो एक तो उधर गया है और ये उधर से ये कार्ड लेके आ रहे हैं अपना. और अभी एक और नहीं आया है तो उसका इंतजार. यहाँ पे उसका वेट चल रहा है तो वो आएगा. उसके बाद हम रूम को जाएंगे. यादों में खाना बनाए. हमारा अंकित भाई किसी की याद में बैठे हैं. पता नहीं पर किसकी याद में बैठे. मनीष भाई को पता है तो वो बताएंगे किसकी याद में बैठे हैं. यादों की तमन्ना बह रही है. क्या अंकित के आगे एक और आ लगा दो तो अंकित हो जाता है. तो ये कोई जो तो ऐसी बातें बताएंगे. अंदर साहब आ रहा है अंदर से. अब बाहर वो पोज दे रहे हैं. अच्छा कर रहा वाला पोज दे रहे हैं वो. ये और क्या तहसीलदार का पेपर था. कहना निकल गया है
जा रहा है घर पे, वो क्या रूम पे जा कपड़े लेने जा रहा है, वो ड्यूटी जाना है और क्या है, अब हम जा रहे हैं रूम पे। तो मनीष भाई मुस्कुराते बहुत है आजकल, क्या बात है मनीष भाई, कुछ बताओ यार। आदित्य पटेल सर से बात हुई अपनी, मुस्कुराने का कुछ शेष क्या है, जीवन में मुस्कुराना बहुत आवश्यक है। लेता नहीं यार, वो तो ले लेंगे, इसकी कोई दिक्कत नहीं। अब कोचिंग तो अपनी यार आना जाना लगा रहेगा। ये हमारे सनी भाई की कोचिंग है, चैंपियन स्क्वायर। उसमें मैडम देखती रहती है। हमारे ये ब्लॉगर जा रहे हैं अंकित भील जा रहे हैं हमारे ब्लॉगर बासीपुरा वाले। और क्या, चलो तो अब हम भगवान भाई को कॉल किया है, तो मनीष भाई उनको कॉल लगा रहा है, तो भगवान भाई हमसे मिलने आएंगे। अब इसके बाद हम तो रूम पे जा ही रहे हैं, उनको भी ले जाएंगे। उनका ऐसा फोटो शूट चल रहा है और ऊपर से लोग हमें देख रहे हैं, ऐसी कोई दिक्कत नहीं है। पर अंकित भाई हमारा फोटो शूट करवा रहा है अभी। फोटो शूट के बाद में अंकित भाई गोरे नजर आ रहा है फोटो में, पर रियल में देख लो आप लोग ऐसे दिखते हो यार। हो चुका है, अब मनीष भाई जा रहा है, पर ये पता नहीं कुछ दुखा रहा है यार। भाई यार ऐसे मत अंदर मत किया करो। हाँ तो गाइस, अपने राहुल भाई के चैनल को लाइक करो, सब्सक्राइब करो, कमेंट करो और घंटे को आइकन पे दबाना मत भूले। ये दोबारा बोल देना, कोई दिक्कत नहीं है। ठीक है गाइस, मनीष भाई से बात करो अभी। हाँ, चैनल को लाइक और सब्सक्राइब करो। ओके, और अंकित भाई आप कुछ कहना चाहेंगे? अंकित भाई ने मोन धारा कुछ नहीं रखा, ये दृष्टि कोचिंग इधर सामने है। भाई समीसी में जाने वाले हैं 6 महीने बाद दृष्टि में। और क्या, भी ये हमारे दोनों भाई अब भाई यूपीएससी की तैयारी करेंगे। गाइस, और क्या गाइस, तो देख सकते हैं आप लोग तो क्या क्या दिखा सकते हैं हम कुछ भी दिखा सकते हैं भाई ब्लॉग पे। कुछ भी का मतलब फिर समझ लो कुछ भी होता है, वो कुछ भी। तो हम यार अब रोड पे चलते कुछ भी दिख जाता है, क्यों मनीष भाई? तो मनीष भाई की मुस्कुराहट ही अलग है यार। बिल्कुल बिल्कुल हाँ? बिल्कुल 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 मनीष भाई के ना, बिल्कुल बिल्कुल। तो ठीक है, अब हम रास्ते में पहुंच गए, तो अब बस में बैठेंगे, तो उसके बाद हम रूम पे पहुंच जाएंगे। उसके बाद हम खाना वाना बनाएंगे जाके, और फिर हम गाइस सो जाएंगे। ठीक है, टाटा बाय बाय। रूम पे पहुंचने वाले हैं थोड़ी देर में। रूम पे पहुंच के अब ब्लॉग खत्म हो गया। वैसे मनीष भाई पर मुस्कुराते हुए ब्लॉग में। ठीक है, टाटा बाय बाय, मिलते हैं ब्लॉग में।